السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على من لا نبي بعده. அல்லாஹ்வுடைய மாபெரும் நாட்டத்தால் இந்த அரபி மொழி வகுப்பை நாம் தொடர்ச்சியாக தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடப்புத்தகம் துருஸுல் லுகத்தில் அரபியா. இன்ஷா அல்லாஹ் இன்றுதான் இறுதி வகுப்பு, அதாவது ரமதானுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு இறுதி வகுப்பாக இருக்குது. ரமதானுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இந்த வகுப்பு தொடங்க இருக்குது. அப்போது அல்லாஹ்வுடைய மாபெருமிடத்தால் முயற்சி செய்வோம். இந்த 5வது பாடத்தை முடிக்க இருக்கிறோம். தர்சுல் ஹாமிஸ். இறுதியாக நம்ம எதுவரையும் பார்த்துருந்தோம்? 28வது பேஜில் 3வது பாடம் வரையும் நம்ம இறுதியான காணொலியில் அதுவரையும் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். 4வது இக்ராயிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். குறிப்பாக தர்சுல் ஹாமிஸ் இந்த 5வது பாடத்தில் ஆசிரியர் நம்ம மிக முக்கியமாக நமக்கு சொல்லித்தரது என்ன அப்படின்னா, ஒரு பொருளை அவருடையது இவருடையது என ஒரு பொருளை குறிப்பாக்குவதற்கு தெளிவாக்குவதற்காக சொல்லக்கூடிய சட்டமான முதாஃபிலையை பற்றி நமக்கு சொல்லித்தராங்க. சரிங்களா? முதர்ரிசுடைய பேனா, மாணவனுடைய நோட்டு பயன்படுத்துவோமா இல்லையா? அப்போது இதை எப்படி பயன்படுத்துறது, அதுக்குள்ளான சட்டம் என்ன அப்படிங்கிறத இந்த பாடத்தில் குறிப்பாக சொல்லி அதிகமான பயிற்சிகள் அதில் கொடுக்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம பார்க்கணும்னு சொன்னோம்னா, முதாஃபிலை 2 இஸ்முகள் வரும். சரிங்களா? 2 இஸ்முகள் வரும். முதலாவது இஸ்மு 2வது இஸ்மோடு இணையும். சரிங்களா? 2வது இஸ்மிற்கு அலிஃப்லாம் இருக்கும். முதலாவது இஸ்மிற்கு தம் இருக்கும். 2வது இஸ்மிற்கு ஜர்ரு செய்யப்படும். இதே இதோடைய அலாமத். இப்போ சையாரத்துல் முதர்ரிசி, ஆசிரியருடைய என்னது கார், ஆசிரியருடைய கார். இப்போ 2 இஸ்மு முதலாவது இஸ்மிற்கு ஒரு ரஃபாவும் 2வது இஸ்மிற்கு ஜர்ரும் ஏற்பட்டால் நீங்கள் அனலைஸ் பண்ணிடணும். 2 இஸ்மு வருது. சரிங்களா? சில நேரங்களில் அது இப்படியா கூட வரும். அதை நான் சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ 2 இஸ்மு வருது, 2மே ஜர்ராக வருது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இது முதாஃபிலை தான். ஒன்றே அந்த ஜும்லாவுடைய அர்த்த ரீதியாக பார்த்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அடையாளம் சொன்னால் 2 இஸ்முகள் வரும், 2வது இஸ்மிற்கு அலிஃப்லாம் வரும். இப்போதைக்கு நீங்கள் தெரிய வேண்டிய முதாஃபிலைக்கு உண்டான சட்டம் ஜர்ரு வரும். முதலாவதுக்கு பெரும்பால் ரஃபு வரும். சில நேரங்களில் இந்த ஜர்ருடைய எழுத்துக்கள் அல்லது அந்த இடத்திற்கு ஏற்ப சில நேரங்கள் என்னாகும், மாற்றம் ஏற்படும். இப்போ சையாரத்துல் முதர்ரிசி அப்படின்னா பின்னாடி இருந்து அர்த்தம் வைக்கணும், ஆசிரியருடைய கார். சரிங்களா? அப்போ இப்போ பாருங்கள், ஹரஜ்து நான் வெளியே வந்தேன், மின் சையாரத்தில் முதர்ரிசி முதர்ரிசுடைய காரிலிருந்து நான் வெளியே வந்தேன். சரிங்களா? அப்போது ஹரஜ்து மின் சையாரத்தில் முதர்ரிசி. சரிங்களா? அப்போ நான் முதர்ரிசுடைய கார்லேருந்து என்ன பண்ணேன்? வெளியே வந்தேன். இப்போ மின் வரும்போது ஒரு இஸ்முக்கு என்ன செஞ்சிடும்? ஜர்ரு செய்து விடும். அப்போ அந்த ஜர்ரு செய்யும்போது நம்ம பார்த்தோம்ல ஹுரூஃபுல் ஜர்ருடைய எழுத்துக்கள்னு சொல்லி. அப்போ அந்த ஜர்ருடைய எழுத்துக்கள் வரும் பொழுதே என்ன ஆகும்? முதாஃபாக இருந்தால் அந்த இடத்துல ஜர்ரு செய்யப்படும். இப்போ நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. இப்போ 2 இஸ்மு வந்திருக்கு, அலிஃப்லாம் வந்திருக்கு, அதுபோக என்ன இருக்குது? ஜர்ரு வந்திருக்கு. இதை நீங்கள் பார்த்து இன்ஷா அல்லாஹ் புரிஞ்சுக்கணும். நம்ம அது அர்த்தம் பார்க்கும்போது என்ன ஆகும், நமக்கு புரியும். இப்படியான சில இடங்களும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சொல்லுங்க. இப்போ ஹரஜ்து மின் சையாரத்தில் முதர்ரிசி இருக்குது. இப்போ ஹரஜ்து மின் அங்கே வந்துருச்சு. மின் வந்துட்டாலே அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய இஸ்முக்கு அங்கே நம்ம ஜர்ரு தானே செய்யணும். ஆமாம், சிம்பிளாகவும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமாம். இப்போ மின் வந்துருச்சு, ஆலா அல்லது இலா வந்துருச்சு, இந்த மாதிரி வரும்போது கம்பல்சரியாக அந்த ஜர்ரு நம்ம ஹிண்ட் எடுத்துக்கலாம். நான் கேட்குறேன், எடுத்துக்கலாம். ஆமாம், எடுத்துக்கலாம். அதுக்கு கொஞ்சம் சிம்பிளிஃபையாக இருக்கும், புரிய இருக்காது. சரிங்களா? சரி, அடுத்து பாருங்க. நம்ம பாடத்துக்குள்ளே போயிடுவோம். அடுத்து லைனாக அதோடைய ஆசிரியர் உங்களுக்கு தெளிவாகவே சொல்கிறார். பேஜ் நம்பர் 28 இக்ரா 4வதுலேருந்து நான் இது சம்மந்தமாக தெளிவு கொடுத்துருக்குறேன். ஸோ இன்ஷா அல்லாஹ் இது சம்மந்தமாக நான் கொஞ்சம் விரைவாக நம்ம போக வேண்டியது இருக்குது. இறுதி வகுப்பின் காரணமாக நம்ம இந்த ஒரு 3 பக்கத்தை முடிக்க வேண்டியது இருக்குது. நானே உங்களுக்கு என்ன பண்ணுவேன், டக்குன்னு அந்த இடங்கள்லாம் நான் சொல்லுவேன். இக்ரா அப்படின்னா படி. ஐன பைத்துல் முதர்ரிசி, முதர்ரிசுடைய
வீடு எங்கே? ஐன பைத்துல் முதர்ரிசி. அடுத்து ஹுவ பஈதுன், அது எங்க இருக்கு? ரொம்ப தூரமா இருக்கு. இரண்டாவது அல் குர்ஆனு கிதாபுல்லாஹி, இந்த குர்ஆன் கிதாபுல்லா, அல்லாஹுடைய வேதம், முதாஃப் முதாஃபிலை. சரிங்களா? மூணாவது அல் கஅபத்து, அந்த கஅபா, பைத்துல்லாஹி, என்னது? அல்லாஹுடைய வீடு, முதாஃப் முதாஃபிலை. பைத்து முதாஃப், அல்லாஹ்ங்கிறது, அல்லாஹிங்கிறது முதாஃபிலை, அல்லாஹுடைய வீடு. முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? ரசூலுல்லாஹி, அல்லாஹுடைய தூதர். ரசூலுங்கிறது முதாஃப், அல்லாஹுங்கிறது முதாஃபிலை. ஹரஜல் முதர்ரிசு, முதர்ரிஸ் என்ன பண்ணாரு? வெளியேறினார். மின் குர்ஃபத்தில் முதீரி. இப்போ பாருங்க, மின் வந்துருச்சு. நான் சொன்னேன்ல, ஹரஜுத்து மின், ஹரஜுத்து நான் வெளியேறினேன், மின் சய்யாரத்தில் முதர்ரிசி. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கக்கூடாது? குர்ஃபத்துல் முதீரின்னு வந்தால் தானே முதாஃப் முதாஃபிலை, கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. மின் வந்தனால என்ன செஞ்சிருச்சு? ஜர்ரு செஞ்சிருச்சு. அப்போது மின்னுக்காக ஜர்ருடைய இடத்திலும் இருக்குது, அதே போக முதாஃபுடைய இடத்திலும் இருக்குது. அது பின்னால் வரக்கூடிய இஸ்மை கொண்டு உங்களால் கண்டறிய முடியும். மின் குர்ஃபத்தில் முதீரி என்ன அர்த்தம்? ஹரஜல் முதர்ரிசு, ஆசிரியர் வெளியேறினாரு. மின் என்ன அர்த்தம்? பிரின்சிபால் ரூம்லேருந்து வெளியேறினார். அடுத்து பாருங்க, ஆறாவது என்னது? ஹாதா, சொல்லுங்க. பைத்து, பைத்து ஹாமிதீன், இது ஹாமிதுடைய வீடு. வதாலிக, மேலும் அது, அது ஹாலிதுடைய வீடு. ஓகே. இப்னு அம்மார், இப்னு அம்மாரின் தாலிபுன், அப்படின்னா அம்மாருடைய மகன் மாணவராக இருக்கிறார். வபனு யாசிரின் யாசிருடைய மகன் தாஜிருன், வியாபாரியாக இருக்கிறார். எட்டாவது பைத்துல் முதர்ரிசி, ஆசிரியருடைய வீடு பஈதுன், தூரமா இருக்கு. வபைத்து தாஜிரி கரீபுன், பக்கத்தில் இருக்கு. ஹாதா மிஃப்தாஹு ஸய்யாரத்தி, என்ன அர்த்தம்? இது காருடைய சாவி. பின்னாடி அர்த்தம் வைங்க. மிஃப்தாஹு ஸய்யாரா, காருடைய சாவி. சரிங்களா? ஐன மிஃப்தாஹுல் பைத்தி, ஐன எங்கே? மிஃப்தாஹுல் பைத்தி, வீட்டுடைய சாவி எங்கே? சூப்பர், அஹ்சன். பத்தாவது பாருங்க, மன் அன்த யா வலத், ஓ சிறுவனே. மன் அன்த அப்படின்னா மன் யார், அன்த நீ யார், சிறுவனே. அனபனு அப்பாஸின், என்ன அர்த்தம்? நான் அப்பாஸுடைய மகன். சரிங்களா? வபனு மன் ஹுவ, மேலும் அவர் யாருடைய மகன்? வபனு மகன், மன் ஹுவ அவர் யாருடைய மகன்? ஹுவபனு ஹாலிதின், அவர் யாரு? ஹாலிதுடைய மகன். ஹாலிது நிப்பாட்டக்கூடாது, ஹுவ ஹாலிது நிப்பாட்டக்கூடாது. ஹுவ ஹாலிதுபனு, ஹுவ இபனு ஹாலித், ஹாலிதின், ஹாலிதுடைய மகன் அவர். சரி, 12வது ஐன மஸ்ஜிது ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாருங்க, மஸ்ஜிது முதாஃப், ரசூலிங்கிறது முதாஃபிலை, மேலும் முதாஃப் வரும், முதாஃப் இடத்துலையும் வரும். ஏன்? பின்னாடி வரக்கூடிய அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு முதாஃபாவும் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஐன மஸ்ஜிதுங்கிறது முதாஃப், சரிங்களா? ரசூலி முதாஃபிலை. ஆனால் அதுக்கடுத்து அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு என்னதுதான்? இது முதாஃப். நான் சொல்றது புரியுதா? ஏன் சொன்னா இப்போ பாருங்க, ஆமாம், மஸ்ஜிது ரசூல், ரசூலுடைய மஸ்ஜித் உடையங்கிறதுக்கு இந்த ரசூலுங்கிறது முதாஃபிலையா இருக்குது. அது போக அல்லாஹுடைய தூதர், அப்போ அல்லாஹுடைய தூதர்னு சொல்றதுக்கு இந்த ரசூலுங்கிறது முதாஃபுடைய இடத்திலும் இருக்கிறது, பின்னாடி வரக்கூடிய அல்லாஹ்ங்கிற வார்த்தைக்கு. அப்போ பாருங்க, மஸ்ஜிதுங்கிறது முதாஃப், ரசூலுங்கிறது முதாஃபிலை, திரும்ப முதாஃப், அல்லாஹ்ங்கிறது முதாஃபிலை. நல்லா புரிஞ்சுக்கணும். சரிங்க? அப்போ முதாஃப் முதாஃபிலை எப்படி வருது பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப டெப்த்தாக சொல்லித்தரேன், இது ரொம்ப டீப்பாக சொல்கிறேன் நான். சரிங்களா? சரி, ஓகே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுவஃபில் மதீனத்தில் முனவ்வரா, அது எங்கே இருக்கு? மதீனத்தில் முனவ்வரால இருக்கு, அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசல். பைத்துன் படிச்சிடக்கூடாது. 13வது என்னது? பின்து ஹாமிதின் ஃபில் மதரசா, என்ன அர்த்தம்? ஹாமிதுடைய மகள் மதரசாவில் இருக்கிறா. பின்து முஹம்மத் ஃபில் ஜாமியா, ஆனால் முஹம்மதுடைய மகளோ பல்கலைக்கழகத்தில். சரிங்களா?
அதாவது ஆக்சுவலாக இங்கே மதரசான்னு சொன்னால் இங்கே பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் ஃபில் மதரசத்தி மதரசத்தி எஸ் பின்து முஹம்மதின் ஃபில் ஜாமிஅத்தி தீ வரணும்னா ஃபீ வந்திருக்குல்ல 14வது இஸ்முல் முதர்ரிசி சயீதுன் முதர்ரிசுடைய பெயர் சயீத் வஸ்முல் முஹந்திசி ஹாலிதுன் அங்கே பாருங்க அந்த வா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வஸ்முன்னு சொல்கிறேன்ல வாக்கு இடையில இருக்க அந்த அலிஃப் இருக்குல்ல அது வந்து விழுந்துடும் ஹம்சத்துல் வசல் ஒரு சுக்குன் பெற்ற எழுத்தை கொண்டு ஒரு வார்த்தை ஆரம்பிக்கும் போது இந்த ஹம்சத்துல் வசலை கொண்டு வருவாங்க ஒரு பேலன்ஸுக்கு இஸ்மு அப்படின்னு படிப்போம். அதுவே இடையில் வந்து விட்டால் அந்த ஹம்சத்துல் வசல் அந்த அலிஃபை போக்கிடுவோம், சைலண்ட் ஆயிரும், வஸ்முன்னு வந்துடும். இதுவே நீங்கள் இந்த இஸ்மு பாருங்க 14வது ஸ்டார்டிங்கில் பாருங்க இஸ்முல் முதர்ரிசின்னு சொல்கிறோம். அதுவே இங்கே வா வந்துருச்சுன்னா வஸ்முன்னு வந்துடும். ஓகேவா? இது ஹம்சத்துல் வசல் தனியாக பின்னாடி பாடத்தில் சொல்கிறாங்க, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வஸ்முல் முஹந்திசி ஹாலிதுன் மேலும் அந்த பொறியாளர் இன்ஜினியருடைய பெயரோ ஹாலிதாகும். சரி 15 அம்மு தாலிபி கனியுன். அம்முனா என்ன? மாமாவா? சின்னப்பா பெரியப்பா? அம்மு தாலிபி மானுடைய பெரியப்பா இல்லை சின்னப்பா. கனியுன் எப்படி இருக்கிறாரு? ரிச் மேன், சரிங்களா, வசதி உள்ளவர், பணக்காரர். பாபுல் மஸ்ஜிதி மஃப்தூஹுன் என்னது? பள்ளிவாசுடைய கதவு திறந்திருக்கிறது. வபாபுல் மதரசதி அப்படின்னா பூட்டி இருக்குன்னு அர்த்தமா? ஃபுல்லா ஜும்லா பூர்த்தி பண்ணுங்க. என்ன பூட்டி இருக்கு? பூட்டி இருக்கு. பூட்டி இருக்கு அப்படின்னா என்னன்னு தெரியாதுல்ல, அதனால மதரசாவுடைய கதவு பூட்டப்பட்டிருக்கு. ஆமாம், எஸ். 11 வாக்கம் ஜும்லத்து முஃபீதாவாக இருக்கணும். 17வது ஹாலு ஹாமிதின் ஃபகீருன். ஏழையாயிரு. ஹாலுன்னா மாமா, சரிங்களா, எழுதி வச்சுக்கோங்க. சய்யாரத்து அப்பாஸின் ஃபி ஷாரிஇ. சய்யாரத்து அப்பாஸின் காரு தெருவில் இருக்கு. சரி. இப்னு மன் அன்த. இப்னு மன் அன்த. இப்னு மன் அன்த அதுக்கு என்னங்க அர்த்தம்? யாருடைய மகன்? யாருடைய மகளுக்கு எப்படி வரும்? மகளுக்கு எப்படி வரும்? பின்து மன் அன்தி தீ வரும். அன பின்துல் முதர்ரிசி அப்படி வரும், சரிங்களா? மகள் அப்படின்னா ஐனல் கல்பு. அப்போ மேலே என்ன அர்த்தம்? 19 நீ யாருடைய மகன்? அனபினுல் முதர்ரிசினா ஆசிரியருடைய மகன். ஐனல் கல்பு நான் எங்கே இருக்கு? ஹுவ தஹ்தஷ் தஹ்த சய்யாரத்தி. நாம் என்னது? காருக்கு கீழே இருக்கு. சரி, அடுத்து பாருங்க. கவ்வின் ஜும்லன் முஃபீதா பி மேல இல் ஃபராகி ஃபீமாயிலி. கீழே இருக்கக்கூடிய அந்த ஜும்லால டேஷ் டேஷாக இருக்கு. அது சில வார்த்தைகள், பயனுள்ள வார்த்தையை போட்டு நம்ம நிரப்பி என்ன பண்ணணும்? ஒரு நல்ல ஜும்லாவாக வைக்கணும். முகலகுன் அதாவது டேஷ் அல் பைத்தில் முகலகுன் வீட்டுடைய பூட்டி இருக்கு அப்படின்னு என்ன? எது வீட்டுடைய பூட்டி இருக்கும்? பாபுல் பைத்தி, சரிங்களா? அது முதாஃபுடைய இடத்துல வைக்கணும். பாபுல் பைத்தி முகலகுன். சரி. 2வது ஐன டேஷ் சய்யாரா காருடையது எங்கே அப்படின்னா நான் அப்போ அரபில் என்னது? மிஃப்தாஹு சய்யாரத்தி. ஐன மிஃப்தாஹு சய்யாரத்தி. அடுத்து 3வது முஹம்மதுன் ரசூலுல்லாஹி முதாஃப் முதாஃபிலே. அடுத்து டேஸ் அத் தபீபி பஈதுன் மருத்துவருடையது தூரமாக இருக்கு. என்ன மருத்துவருடைய தூரமாக இருக்கும்? மருத்துவமனையா? வீடு 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 தூரமாக இருக்கும்ல. பைத்து தபீபி நம்ம இப்போ படிச்சது. ஆமாம், பைத்து தபீபி பஈதுன், சரிங்களா? 5வது அல் குர்ஆனு. அல் குர்ஆனு கிதாபுல்லாஹி. அவ்வளோதான். ஹதீஜத்து ஹதீஜாவோ டேஸ் ஹாமித் ஹாமிதுடைய என்னவா வருப்பா மகள். அப்போ ஹதீஜத்து பின்து ஹாமிதின். அவ்வளோதான்.
நான் முதர்ரிசுடைய, நான் முதர்ரிசுடையனா இப்னு, அபுனு இல்லை இப்னு, இப்னுல் முதர்ரிசி மகன், அனபினுல் முதர்ரிசி. சேர்த்தி சொல்லும் போது அனபினுன்னு வந்துடணும், அன இபுனு சொல்லக்கூடாது. நான் தான் சொன்னேன்ல, ஹம்சத்துல் வசுல் ஸ்டார்டிங் வருமா இபுனு, அன வந்துருச்சு, அனாக்கு அடுத்து வருது அனபினு, அனபினுல் முதர்ரிசி. சரி, எட்டாவது டேஸ் அத்தாலிபின் மக்சூர், மாணவனை எடுத்து உடஞ்சிருச்சு. என்ன உடஞ்சிருக்கும்? ஜவால் சொல்லலாம், பிரச்சனை இல்லை, சொல்லலாம். கலம், கலமு தாலிபி மக்சூருன். கதவு திறந்திருக்கு. எதோட கதவு? அப்ப எப்படி சொல்லணும்? பா பாபு மஸ்ஜிதியா. ரெண்டா முதாஃபிலைக்கு நம்ம அலிஃப்லாம் கொண்டு வரணும்னு சொன்னோம். முதாஃபிலைக்கு அலிஃப்லாம் கொண்ட இஸ்மாக கொண்டு வர வேண்டும். எப்படி சொல்லணும் சைப் பை? பாபுல் மஸ்ஜிதி, பாபுல் மஸ்ஜிதி மஃப்தூஹுன். சரி, ஹரஜல் முதர்ரிசு மின் டேஷ் அல் முதீர். முதர்ரிஸ் வெளியேறினார். எதுலேருந்து வெளியே வந்தார்? முதீருடைய குர்ஃபா, மின் குர்ஃபா, குர்ஃபத்தில் முதீரி. ஏன் குர்ஃபா குர்ஃபத்தி? ஏன்னா முன்னாடி மின் வந்திருக்கு. மின் வந்தாலும் அது முதாஃபுடைய இடத்துல தான் இருக்குது, அது மறந்துடக்கூடாது. மின்னுக்காக ஜர்ரு செய்யப்பட்ட இடத்துல இருக்கு, மஜ்ரூர் பின். சரிங்களா? ஆனால் வலாக்கின் முதாஃப். சரிங்களா? அதையும் தெரிஞ்சுக்கோங்க. சஹி தர்கீபாத்தி தாலியா, அதாவது கீழே இருக்கக்கூடிய வாசங்கள்லாம் தப்பு தப்பாக கொடுத்துருக்குறாங்க, அதை நம்ம சரி செய்யணும். இப்போ பாருங்கள், நம்ம என்ன சொன்னோம்? முதாஃபிலைக்கு தான் அலிஃப்லாம் வரும்னோம். இங்கே பாருங்க, அல் கலமும் அத்தாலிபின் வருமா? வராது. அப்போ அலிஃப்லாம் எடுக்க வேண்டும். அப்போ கலமு தாலிபி. சரி, பின்து ஹாமிதுன் சொன்னால் வருமா அர்த்தம்? பின்து ஹாமிதின் சொன்னாதான் ஹாமிதுடைய மகள்னு அர்த்தம் வரும். அடுத்து இஸ்முல் வலதன் சொல்லலாமா? மகனுடைய பெயருக்கு இஸ்முல் வலதன் சொல்லலாமா? இஸ்முல் வலதி. ஓகே ஹசன். பாபு சையாரத்து சொல்லலாமா? எப்படி சொல்லணும்? பாபு சையாரத்தி. அர் ரசூலுல்லா சொல்லலாமா? அலிஃப்லாம் எடுத்து தரணும். ரசூலுல்லா, ஏன்னா முதாஃபுக்கு அலிஃப்லாம் கொண்டு வரக்கூடாது. ரசூலுல்லாஹி. இப்போ பாருங்க, இப்னுன் அல் முதீரி அல் முதர்ரிசி. லம்மத்தைன்னு கொண்டு வந்துட்டாங்க. முதாஃபுக்கு ஒரு தம்மா தான். சரிங்களா? இப்னுல் முதர்ரிசி. அடுத்த ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க. முஹம்மத், முஹம்மதுன்னு சொல்லுவோமா? உஸ்தாதுன், ஹாலிதுன், வலதுன்னு சொல்லுவோம். இந்த இரண்டு தம்மத்தை ஒரு தம்மாவாக மாற்றப்படுவோம். எப்படி? யா வந்துருச்சுன்னா, யா எதுக்கு பயன்படுத்துவோம்? முனாதா, ஒரு அழைக்கிறோம். யா முஹம்மத், முஹம்மது, யா முஹம்மது அப்படின்னு மாறிடும். யா ஹாலித், ஹாலிதே, யா ஹாலிது நிப்பாட்டுவோம். சுக்குனை நிப்பாட்டுவாங்க. பட் ஆக்சுவலாக அங்களுடைய இருக்கக்கூடிய அந்த நிலை யா ஹாலிது, யா ஹாலிதுன்னு சொல்லக்கூடாது, யா ஹாலிது. அடுத்து யா வலது, யா உஸ்தாது. அப்படி நீ யா வந்து அதுக்கடுத்து ஒரு இஸ்மு வந்தால் அந்த இஸ்மிற்கு ஒரு தம்மாவாக இருக்கும். ஃபஹிம்த, புரிஞ்சுதா? ஓகே ஹசன். ثم بعد اقرا واكتب مع ضابط الاواخر الكلمات. ما معنى؟ இதுக்கு என்ன அர்த்தம்? ما معنى هذه الجملة يا أخي؟ ترجم بلغة التاميلية. نعم. الآن ما أقول. சரி பாருங்க, இக்ரா வக்து மஅ தபித்தில் அவாஹில் கலிமாத். இக்ரா வக்து எழுது, படி. சாரி, படி எழுது. எதோடு? பின்னால் இஅராபு போட்டு அது இறுதியில் இஅராபு எழுதுவதோடு அந்த நுத்துக்கை எழுதணும். சரிங்களா? அதோடு அந்த வார்த்தையோட இறுதிகளில் அது என்ன உள்வாங்கும்? ரஃபா, சாரி லம்மா, கஸ்ரா, சரிங்களா, ஃபத்ஹா, சாரி நசபா,
ஜர்ரா அப்படிங்கிறது. யா அலியு, யா அலியு, யா அலியு, யா அலியுன்னு நீ யா அலியுன்னு போயிட்டீங்க. யா அலியு சரிங்களா. யா அப்பாசுன்னா அப்பாசுவா, யா அப்பாசு. ஷே அல்லாஹ் அக்பர், ஷே ஷேகுன், ஷேகுன். அடுத்து யா ஷேகு, யா ஷேகு. அடுத்து யா ரஜுல், ஆ யாசிர், இது ஒரு பேரு, யாவை கொண்ட யாசிருன்னு தான் நீங்களே குழம்பிட்டீங்க பாருங்க. போன டைம் நௌஃபுல் சொன்னீங்க, இப்போ நீங்களே கன்ஃபியூஷன் ஆகிட்டீங்க பார்த்தீங்களா. யாசிரில் அவர் மாட்டிட்டாரு. அதாவது லைனாக ஆசிரியர் என்ன பண்ணிட்டு இருந்தா, யா 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 போட்டுட்டே இருந்தாரா. இப்போ ஒரு இஸ்மிலே வந்து யாவை போட்டு கொண்டு வந்துட்டார். ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், யாசிரூன் நிப்பாட்டுவோம். ஆனால் ஆக்சுவலாக அது வந்து அதுக்குண்டான யாவா, பேர்ல இருக்கக்கூடிய யா. யா யாசிருன்னா ஓகே, யாசிருன்னு தான் சொல்லணும். முன்னாடி இன்னொரு யா வந்தாதான் யா யாசிரு. அதிகப்படியான அந்த எழுத்து. சரி, யா அம்மாரு. துக்தூருன்னா அந்த டாக்டரேட், டாக்டரேட். யா துக்தூரு சரிங்களா. ஓ துக்தூரு. அதுக்கடுத்து பாருங்க, இக்ரா இல் மிசால் ஆதி ثم كبن أسئلة مثل مشيرا إلى صور التالية. என்ன சொல்றாங்க அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய உதாரணங்களை படி, பிறகு நீ என்ன பண்ணணும்னா அந்த பிக்சர் போட்டிருக்காங்களா இல்லையா, அதை ஒரு கேள்வியை நம்ம எழுப்பி கேட்கணும். இப்போ உதாரணத்துக்கு கிதாபு மன் ஹாதா, இது யாருடைய புத்தகம்? கிதாபு புத்தகம், மன் ஹாதா யாருடைய புத்தகம் இது? அதுக்கடுத்து நம்ம எப்படி கேட்கலாம்? முதல்ல அந்த பிக்சர், ரெண்டாவது பிக்சர் உள்ளது அது முதல்ல அரபியில் சொல்லுங்க. என்ன இருக்குது? கலமு. அப்போ கலமு மன் ஹாதா, இது யாருடைய கலம்? அடுத்து என்னது? கமீசுன். வாழ வேண்டாம், அது கமீஸ் மட்டும் சொல்லுங்க தனித்தனியாக. அதுக்கு இன்னும் 2 டேஷ் கொடுத்துருக்குறாங்க. கமீசு மன் ஹாதா, இது யாருடைய சட்டை? அடுத்து இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும், பைத்துன்னு போடக்கூடாது, பைத்து தான் போடணும். யாருடைய நம்ம கேட்குறோமில்ல, ஓகேவா, பைத்து தான் போடணும். ஓகேவா, பைத்து மன் ஹாதா. ஓகே, அடுத்து சரீரு மன் ஹாதா. ஓகே, இந்த கட்டில் யாருடைய. இப்படி எல்லா வார்த்தையும் நம்ம பயன்படுத்தலாம். ஷாஅத்து மன் மன் ஹாதிஹி சரிங்களா. பெண்பால் குறிக்கக்கூடிய இஸ்மு வந்துச்சுன்னு சொன்னால் ஹாதிகி பயன்படும். அது அடுத்த பாடத்தில் வருது, ஹாதிகின்னு சொல்லி தனியாகவே வருது. ஹாதா மட்டும்தான் இஷாராக்குரிய, ஒரு சுட்டி காட்டக்கூடிய ஒரு இஸ்மை குறிக்கக்கூடிய வார்த்தை ஹாதா மட்டும் இல்லை, ஹாதிகி இருக்குது. இந்த ஹாதிகி பெண்பாலுக்குண்டான இஸ்முகளை குறிக்கக்கூடியது சரிங்களா. அது ஹாதி தனி பாடம், நம்ம ரமதானுக்கு அப்புறம் தான் இன்ஷா அல்லாஹ் சனக்ரா. சரி, இஸ்முன். இப்போ பாருங்க 9வது, இஸ்முல் வலதி முஹம்மதுன் வஸ்முல் பின்தி ஜைனபு. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த இஸ்மு வரும்போது என்னாச்சு, இஸ்முனா அதில் எழுதியிருக்கிற இஸ்மு நான் சொல்கிறேன். நான் சொல்கிறேன் ஹம்சத்துல் வசல், ஒரு அலீஃபு வந்து ஒரு வார்த்தை வருது, அந்த வார்த்தையுடைய ஆரம்பத்திலேயே வந்து சுக்கூன் கொண்ட இதாக இருக்குது. அப்போது வந்து இந்த அலீஃபை பயன்படுத்துவாங்க. அப்போ இது வார்த்தையுடைய இடையில வந்துருச்சுன்னு சொன்னால் அதை போக்கிடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இஸ்முல் வலதி சரிங்களா, ஆரம்பத்தில் வந்துருக்கணும் இந்த ஈ இருக்குல்ல, அது வந்து ஹம்சத்துல் வசல். காரணம் என்ன அப்படின்னா, அந்த வார்த்தையை நம்ம வந்து அது இல்லாமல் படிக்க முடியாது, சுக்கூன் வச்ச சீன் இருக்கு. ஸோ இஸ்முல் வலதி அப்படின்னு என்ன அர்த்தம்? சிறுவனுடைய பெயர் என்னது? முஹம்மத். இப்போ பாருங்க வா வந்துருச்சு. வா வந்துட்டா உங்களுக்கு முதன்மையான லெட்டர் வா தான், அதுக்கு அடுத்து தான் என்ன வருது? அந்த ஹம்சா வருது. அப்போ என்ன ஆயிரும்? அந்த ஹம்சத்துல் வசலு சகத் விழுந்துரும். அப்போ எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? வஸ்மு தான் சொல்லணும், வ இஸ்மு சொல்லக்கூடாது. வஸ்முல் பின்தி ஜைனபுன்னு சொல்லக்கூடாது, ஜைனபு. நம்ம படித்தோம், அது தனியாகவே ஒரு தலைப்பாக கொடுத்தாங்க, இந்த பேர் இப்படி தான். சரி, அப்போ என்ன அர்த்தம்? இந்த சிறுவனுடைய பெயர் முஹம்மத், மேலும் இந்த சிறுமியுடைய பெயர் ஜைனப்.
அதுக்கடுத்து பாருங்க இஸ்முல் முதர்ரிசி ஹாமிதுன் என்ன அர்த்தம்? இந்த ஆசிரியருடைய பெயர் ஹாமித். இப்போ ம இஸ்முன்னு சொல்லக்கூடாது, எப்படி சொல்லணும்? சொல்லுவோம் இல்லை, மஸ்முக். மஸ்முக்க அப்படின்னு அர்த்தம். உன்னுடைய பெயர் என்ன? மா இஸ்முக்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, மஸ்முக்க. மஸ்முக் ஷார்ட்டா மஸ்முக். உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இஸ்மி அப்துல்லா. சரிங்களா? மஸ்முஹு அவனுடைய பெயர் என்ன? இஸ்முஹு அப்துல் கையூம். இந்த மாதிரி ஓகேவா? இஸ்முஹு நௌஃபல், இஸ்முஹு முஹம்மது சைஃப், இந்த மாதிரி. சரிங்களா? அப்போ மஸ்முல் முதீரி என்ன அர்த்தம்? சொல்லுங்க பாப்பா. எஸ் அஹ்சன். பிரின்சிபலுடைய பெயர் என்ன? இந்த மானா என்னன்னு அர்த்தம் படிச்சோம்ல. இப்போ பாருங்க இப்னுனுக்கும் அதே மாதிரி முன்னாடி வரக்கூடிய அந்த அலிஃப்ங்கிறது அந்த ஹம்சத்துல் வசல். சரிங்களா? ஹம்சத்துல் வசல் வந்துருக்கு. இப்னு ஹாலிதின் ஃபில் மதரசதி. அதாவது ஹாலிதுடைய மகன் எங்க இருக்கிறாரு? மதரசால் இருக்கிறார். ரெண்டாவது படிங்க, அதுக்கு எடுத்து நான் வபுனு தான் படிக்கணும், வ இப்னு படிக்கக்கூடாது. ஏன்? வாட்ஸ் த ரீசன்? அந்த ஹம்சாங்கிறது போயிடும். ஏன்? அந்த ஹம்சா பேர் என்ன? ஹம்சத்துல் வசல். சரிங்களா? வப்னு ஹாமித் ஃபில் ஜாமியா. மேலும் ஹாமிதுடைய மகனும் ஜாமியாவில் இருக்கிறார். இப்னுல் முதர்ரிஸ் ஃபில் ஃபஸ்ல். முதர்ரிஸுடைய மகன் கிளாஸ்ல இருக்கிறார். ஐன இப்னுல் முதீரி என்ன அர்த்தம்? முதீருடைய மகன் எங்கே இருக்கிறார்? ஓகே, அடுத்து திருப்புங்க. இக்ரா மா யலி முராஇயன் கவாயித நுத்கி ஹம்சத்துல் வஸ்ல். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம படிச்சோமா இல்லை எவ்வளோ ஹம்சத்துல் வஸ்ல் ஹம்சத்துல் வஸ்ல் அந்த சட்டம் படிச்சோமில்ல, அந்த சட்டத்தை இங்கே பயன்படுத்தி நம்ம படிக்கணும் கீழே வரக்கூடிய ஜும்லாவை. சரிங்களா? படிங்க பாப்பா. ஃபர்ஸ்ட் உள்ளது ரொம்ப சிம்பிள் தான். ஆரம்பத்தில் வந்தால் பயன்படுத்துவோம், இடையில வந்தால் விட்டுருவோம், அவ்வளோதான். இப்னு முஹம்மதா. என்னது சொல்லுங்க? இப்னு முஹம்மதின் சுக்குல நிப்பாட்டுறீங்க, சுக்குல நிப்பாட்டக்கூடாது. முஹம்மதுன்னு எப்படி வரும்? முஹம்மதுடைய மகன் அர்த்தம். இப்னு முஹம்மதின் ஃபில் ஃபில் ஈராக்கி என்ன அர்த்தம்? ஈராக்கில் இருக்கிறார். அடுத்து அவ்வளவுதான். என்ன அர்த்தம்? இந்தியாவில் இருக்கிறார். அடுத்து இத விஷயம். ஹரஜ இபு ஹரஜுவா ஹரஜ இப்னுன்னு இருக்கா? இப்னுங்கிறது ஸ்டார்டிங் வரல, பெண்ணாயிருச்சு. ஹரஜ கெடுத்துருது. ஹரஜ பினு, ஹரஜ பினு தபீபி. மருத்துவருடைய மகன் வெளியேறினார். மினல் பைத்தி வீட்டில இருந்து. சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க மூணாவது என்னது? அதே மாதிரி படிங்க, மேல இருக்கும் அதே மாதிரி தான். தஹபப் நு தஹபப்னு தஹபப்னுக்கு அடுத்து ஒரு வார்த்தை இருக்கு. என்ன அர்த்தம்? சென்றார். எஸ், மார்க்கெட் நோக்கி சென்றார். அதுக்கடுத்து நாலாவது இஸ்முல் முஹந்திசி ஃபைசலுன். முஹந்திஸுடைய பெயரோ ஃபைசல். என்ன சொல்றாங்க? ஹம்சத்துல் வசல் ஹம்சத்துல் வசலத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் உள்ள இஸ்முக்கு ஈ சொல்றோம். இப்ப பாருங்க, வ இஸ்மு தபீபின்னு சொல்லுவோமா? வஸ்மு தபீபி மஸ்ஊத். என்ன அர்த்தம்? முஹந்திஸுடைய மகன் பெயர் ஃபைசல். வஸ்முல் தபீப் டாக்டருடைய மகனுடைய பேர். டாக்டருடைய மகனுடைய பேர் எப்படி வரும்? இப்னு இல்லையா இங்க? வஸ்முல் தபீப் டாக்டருடைய பேர் மஸ்ஊத். மஸ்ஊத். அதுக்கடுத்து அஞ்சாவது படிங்க. மா இஸ்மர் ரஜுல் எப்படி வரும்? எங்க வந்திருக்கு? ஓ, அப்படியே ஒரு குழம்பிருச்சா? மஸ்முர் ரஜுலி. ஆமா, மஸ்முர் ரஜுலி அப்படி என்ன அர்த்தம்?
அந்த மனுஷன் பெயர் என்னப்பா, அவர் பேர் என்ன? அவ்வளோதான். அடுத்து 6வது இப்னு இப்னு மன் அன்த். இப்னு மன் அன்த, சரிங்களா? மகனெல்லாம் அன்த. அப்போ எப்படி சொல்லணும் சொல்லுங்க. அதுக்கடுத்து பதில் என்ன, எப்படி படிங்க? அன இப்னுல் வசீரி. இந்த வசீர் புதிய வார்த்தை. வசீர்னா அமைச்சர், சரிங்க? அமைச்சருடைய மகன். அநேகமாக போலீஸ்கார்ட்ட மாட்டும் போது இந்த பதில் சொல்லியிருப்பாரா இருக்கும். அனபுனு, ஆமாம், அந்த அலிஃப்லாம் போயிடும். அனபுனுல் வசீரி. சரி, அல் கலிமாத்துல் ஜதீதா என்ன அர்த்தம்? அர் ரசூலு அப்படின்னா தூதருங்க, மெசேஞ்சர், அவ்வளோதான். அல் கஅபத்து, தேயில அல் கஅபத்து அப்படின்னா கஅபா. அல் இஸ்முனா அல் இப்னு, அல் அம்மு, கையும் பாங் சொல்லுங்க இருக்காரா? அல் காலு, அல் ஹகீபத்து படிச்சிருக்கிறோம். கரனா அதில் கலிமத்தை தர்சில் அம்சி. ஆமாம், அல் ஹகீபத்து. அஸ்ஸையாரத்து, அஷ்ஷாரிஉ, முகலகுன், தஹ்த, ஹுனாக. ஓகே, சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அப்போ சய்யாரத்தில் முதர்ரிஸினா என்ன, என்ன சட்டத்தை இங்கே சொல்ல வராங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு உடையங்கிற அர்த்தத்தை வேறு எப்படிலாம் கண்டறியலாம்? அந்த முதாஃப் முதாஃப் இலைய பின்ன 2வது இஸ்முக்கு அலிஃப்லாம் வரும். முன்னாடி உள்ள இஸ்முக்கு அந்த ஹரக்கத்தை மாற்றாத, யராபை மாற்றாத இந்த எழுத்து வரலைன்னா லம்மா இருக்கும், சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மாபெரும் நாட்டத்தால் இந்த வகுப்பின் மூலமாக ஒரு 5 லெசன் படிச்சிருக்கோங்கிறது ஒரு பெரிய வெற்றி, இப்படி தானே? 5 லெசன் படிச்சிருப்போங்கிறது ஒரு பெரிய வெற்றி, மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இதுக்கடுத்து நம்ம சர்ஃபை நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. சர்ஃபு படித்து ஒரு களிமா, ஒரு ஃபியலை இப்படியெல்லாம் தஸ்ரீஃப் செய்யணும், இப்படியெல்லாம் மாற்றணுங்க, அந்த கலையை நல்லா இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிட்டோம்னா அதுக்கடுத்து நஹு, அந்த நஹு கலையும் இன்னி கொஞ்சம் நம்ம அந்த கவாயிதலோடு போயிட்டோம்னு சொன்னோம்னா அடுத்து இந்த புக்கை முடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போல்லாம் கொஞ்சம் ஹராஜா தஹபதாக வருது. நீ அதுக்கடுத்து போகும்போது எது ஹபுலாம் வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்ல. நீ அதுக்கடுத்து நம்ம 2 பில்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று சர்ஃபு, அதுக்கடுத்து நஹு. இதை 2 நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இந்த புக்கை முடிச்சிடலாம். இன்ஷா அல்லாஹ் ஒரு 6 மாதம், ஒரு வருஷத்துக்கு முடிக்கலாம், நம்முடைய முயற்சியை பொறுத்து, சரிங்களா? பரக்கல்லாஹு ஃபீக்கும். காணொலி பார்க்கக்கூடிய அன்பார்ந்த பார்வையாளருக்கும் அல்லாஹ் ரப்பல் அருள் புரிவானாக. இது படித்து மறந்த எத்தனையோ நபர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் அனுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ மக்கள் படிக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடும் இருப்பாங்க, அவங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த போன்ற விஷயங்கள் அனுப்புங்க. எங்களுடைய முயற்சிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இடத்தில் முழு குழியும் பெறக்கூடியதற்காகவும் இன்ஷா அல்லாஹ் பிரார்த்தனை செய்யுங்கள். ஆகிரு தௌன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.